ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எறா முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து ஒரு பெரிய பூண்டு வந்து ஒரு 10-20 பல் அளவுக்கு தோலோடு பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் காஞ்ச உடனே சீரகம் போட்டுடுங்க. சீரகம் பொரிஞ்ச உடனே கடுகும் போட்டு பொரிய விட்டுடுங்க. பூண்டும் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். உடனே நான் வந்து 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து 1/2 கிலோ எறா எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு 4 வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்தோன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வெங்காயம் நல்லா வதங்கிடும். வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனவுடனே பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட்டு மேலே திருப்பியும் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு முதல்ல நிறைய சேர்த்துடாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கணுன்னா நல்லா சால்ட்டு ஊறி மசாலாவும் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா சீக்கிரமாக குழஞ்சி வேகணுன்னா மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும். அப்பப்போ கொஞ்சமாக கிளறி கொடுத்துட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்காய், நான் வந்து ஒரு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தனியாக வேக வைக்கலாம் வேண்டாம். முருங்கைக்காய் நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே போட்டுடலாம். முருங்கைக்காய் வந்து கடைசியில் போட்டோன்னா சரியாக வேகாது. அதனால் முதல்ல முருங்கைக்காவை போட்டு வேக வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம். முருங்கைக்காய் வேகிறதுக்காக நம்ம தனியாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம ப்ரான்ஸ் போட்டுட்டோம். ஸோ எறாலேயே வந்து நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணியே போதும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த தண்ணியிலே வந்து முருங்கைக்காவும் சேர்ந்து வெந்துடும். ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு சிம்மிலே வச்சு வேக விடுங்க. ஒரு மூடி போட்டுட்டு சிம்மிலே வச்சு விட்டுட்டோன்னா இப்போ பாருங்கள், எறால இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணியே போதும் மசாலாவோட முருங்கைக்காவும் ப்ரான்ஸும் சேர்ந்து வேகிறதுக்கு. எறா வந்து ரொம்ப நேரமும் வேக வச்சிடக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆகிடும். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் சுண்ட வைக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.